ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் இன்றைக்கி மதுரை பக்கம் ஒரு ஆம்லெட் போடுவாங்க. அதை ஈஸியாக இருக்கும், பட் பிள்ளைங்கள்லாம் அதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதை இன்றைக்கி நான் செய்கிறேன். இப்போ அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பின்ன மல்லி செடி, பின்ன இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் போட்டுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் போட்டு உப்பு, மிளகுத்தூள், வெங்காயம், தக்காளி, மல்லி செடி, பச்சை மிளகா எல்லாமே போட்டு நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் கூட ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த ஆம்லெட் போட்டால் இல்லை பாருங்கள், இது நடுவில் வெந்து இல்லை. இப்போ இதை இப்படியே திருப்பி போட்டுடுவாங்க. இதுக்கு பேர் மதுரை ஸ்ட்ரீட்டில் செய்கிற ரோட்டு கடை கல்கின்னுவாங்க. இதுக்கு எல்லாத்தையும் போட்டு கலக்கி இது அப்படியே திருப்பி விட்டுடுவாங்க. அது கொஞ்சம் இங்கே பச்சையாக இருக்கும்போது, அந்த முட்டை பச்சையாக இருக்கும்போது திருப்பி விட்டுடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இது ரொம்ப ஃபேமஸ் மதுரை, திருநெல்வேலி பக்கம்லாம் கல்கின்றது ரொம்ப ஸ்ட்ரீட்டில் அந்த ரோட்டோர கடைகளில், ஹோட்டலுங்களில் எல்லாமே, இந்த பரோட்டா கடையிலெல்லாம் இது கல்கின்னுட்டு போட்டு கொடுக்குவாங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் வீட்லேயே அடிக்கடி செய்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஆஃப் பாயில் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே இந்த கல்கி பிடிக்கும். செஞ்சுட்டு சொல்லுங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.